ஏதோ வெளியூர்ல இருந்து ஒரு அம்மாவும் குழந்தையும் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அங்க இருக்க குட்டி பசங்களாம் ஏதோ பைத்தியக்காரன் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டா அப்படி சொல்லி பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு அம்மா தான் காப்பாத்தி அவங்கள இவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் தண்ணி எல்லாம் கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்படியே 2-3 நாள் போயிட்டு இருக்கு. அந்த குழந்தை திடீர்னு வாமிட் எடுத்து பேச்சு மூச்சே இல்லாம ஆயிடுது. அப்பவும் ஒரு வைத்தியம்மாட்ட இவங்க தான் கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. போக போக இந்த குழந்தைக்கு ஸ்கூல் போகணும் அப்படிங்கிற ஆசை அந்த போற வழியில இருக்க குழந்தைகள் எல்லாம் பார்த்து வருது. இவங்க அம்மாவும் அவங்க பின்னாடியே ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க. அங்க இருக்கவங்க யாருமே மதிக்காதனால அந்த குழந்தைய எகைன் திருப்பி அந்த ஸ்கூல் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நேரமா இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகாதனால இவங்க அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கணவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்திருப்பாங்க. ஒரு நாள் சாயங்காலம் அந்த அம்மாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, வானத்தையே பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த குழந்தைய நைட்டுக்கு மேல கோயிலுக்கு எடுத்துட்டு போய் பயங்கரமா அழுகுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க வாசல் தொலைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாரு அப்படி சொல்லி அவளை எழுப்ப போறாங்க. அந்த குழந்தைலாம் எந்திரிச்சு அழுகுது. இவ இன்னும் எந்திரிக்கவே மாட்டா. என்னடான்னு திருப்பி பார்த்தா அந்த குழந்தையோட அம்மா பாம்பு கடிச்சு இறந்தே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே அவங்களோட இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தைய தன்னோட குழந்தையா வளர்க்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க.